நம்ம சமுதாயத்தில் பல இயக்கங்கள் இருக்கிறது. தப்லீக் ஜமாத், அதில் தலைவருக்கு அமீர் என்பார்கள். ஜமாத் இஸ்லாமி அமீர், ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று ஒன்று இருக்கிறது, அதிலே ஒரு தலைவருக்கு அமீர் என்பார்கள். இந்த மாதிரி சமுதாயத்தில் நிலவக்கூடிய இந்த அமைப்புகளின் தலைவர்கள், அது மாதிரி தௌஹீத் ஜமாத்திலேயும் சில தௌஹீத் ஜமாத்தில் அவர்கள் தலைவருக்கு அமீர் என்று வைத்திருக்கிறார்கள். இந்த அமீருக்கு கட்டாயம் நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதற்கு ஆதாரமாக ஒரு ஹதீஸை கூறுகிறார்கள். என்ன ஹதீஸ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரக்கூடிய ஒரு ஆதாரமான ஹதீஸ். உங்களுக்கு ஒரு நீக்ரோ அடிமைதான் அமீராக்கப்பட்டாலும் அவருக்கு நீங்கள் செவிமடுத்து வழிபடுங்கள். இதான் அந்த ஹதீஸினுடைய மேலோட்டம். இந்த ஹதீஸை இந்த தரப்பினர்கள் எல்லோரும் பாவித்து நபிகளார் சொல்லியிருக்கிறார் அல்லவா, அமீருக்கு கட்டுப்படுங்கள், ஆனால் நீங்கள் எங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த கட்டுப்பாடை மீறினால் அதை மிக பெரும் குற்றமாக கருதி சிலரை நீங்கள் இஸ்லாத்தை விட்டே வெளியேறிவிட்டீர்கள் அமீருக்கு கட்டுப்படாததால் என்று கூட கூறிவிடுகிறார். இது சரியா பிழையா? இப்படி இந்த ஹதீஸை அவ்வாறு புரியலாமா? ரசூலுல்லாஹ் எப்படி புரிந்தார்கள்? அல்லது சஹாபாக்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார்கள்? இந்த ஹதீஸினுடைய கருத்து அதுதானா? இங்க சொல்லப்பட்ட அமீர் என்கிறவர் இந்த ஜமாத்துகளுக்கு அமீராக என்று அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த அமீரா, அல்லது ஆட்சி அதிகாரத்தில் உள்ள இஸ்லாமிய ஆட்சியோடு தொடர்பான அமீரா? இது சம்பந்தமாக பல வருடங்களுக்கு முன்னர், சுமார் 20 வருடங்களுக்கு முந்தைய நான் தெளிவாக பேசிவிட்டேன். பையாத் யாருக்கு செய்வது, கட்டுப்படுவேன் என்ற சத்திய வாக்கு யாருக்கு கொடுப்பது என்ற ஒரு தலைப்பிலேயே பேசியிருக்கேன். என்னுடைய யூடியூப் சேனல்லையும் இருக்கும், பார்த்துக்கொள்ளலாம். என்றாலும் புதிதாக இந்த கேள்வி வருவதால் சுருக்கமாக விரிவான விளக்கங்களை அங்கே பார்த்துக் கொள்ளுங்கள், நாம் அதை பார்த்துக் கொள்ளலாம். என்னவென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க கூறக்கூடிய அந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? இன் உம்மிர அலைக்கும் அப்துன் அஸ்வத் அவ் முஜத்தஉன், ஒரு அடிமை உங்களுக்கு அமீராக்கப்பட்டால், யகூதுக்கும் பிகிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு உங்களை வழிநடத்தக்கூடிய, எப்படி வருது? அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு உங்களை வழிநடத்தக்கூடிய அமீர் உங்களுக்கு நியமிக்கப்பட்டால் அவருக்கு கட்டுப்படுங்கள். அப்ப சில ஜமாத்தாக்கள் என்ன செய்வார்கள் என்றால், சில தௌஹீத் ஜமாத்துகள் தான், எங்களை ஜமாத்துடைய அமீர் நாங்கள் குர்ஆனை தான் பின்பற்றுவோம், எங்களுக்கு கட்டுப்படணும் என்று சொல்வார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு ஹதீஸ் என்ன வருகிறது? எவர் ஒருவர் அமீருடைய கட்டுப்பாடை விட்டு வெளியிறங்கி விட்டாரோ அவர் ஜாஹிலியா மரணம் என்று வருகிறது. அப்ப இந்த ஹதீஸிலேயும் கட்டுப்படணும் என்று சொல்லுது. அமீர் என்ற வார்த்தை பாவிக்கிறார்கள். இந்த ஹதீஸை மற்றொரு அறிவிப்பில் மிக தெளிவாக இந்த அமீர் என்றால் யார் என்று வருகிற போது, மன் ஹரஜ மின சுல்தானி ஷிப்ரன், ஒன்றில் வருது மன் ஹரஜ மின் அமீரிஹி ஷிப்ரன், அமீரின கட்டுப்பாடை விட்டு ஒரு ஷான் வெளியிறங்கினால் ஜாஹிலியா மரணம். அதே ஹதீஸ வேறொரு சொல்ல அறிவிக்கிற போது சுல்தானுடைய கட்டுப்பாடை விட்டு வெளியிறங்கினால் என்று அமீருக்கு பதிலாக சுல்தான் என்ற வார்த்தையை பாவிக்கிறார். சுல்தான் என்றால் யாரு? எல்லாருக்கும் தெரியும், புரூனி சுல்தான் என்று கேள்விப்பட்டி, புரூனி நாட்டு மன்னன். ஆட்சி தலைவருக்கு சுல்தான் என்ற பவரில் உள்ளவர், அதிகாரத்தில் உள்ளவர். அவருடைய கட்டுப்பாடை மீறி ஒருத்தன் வெளிநடப்பு செஞ்சால் ஜாஹிலியத்து மரணம் என்று வருகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் அமீர் என்ற வார்த்தையை எதற்கு பாவிக்கிறார்கள்? ஆட்சியாளருக்கு பாவிக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ் எப்படி வருகிறது? அதாவது முஸ்லிம் கிரந்தத்தில் இந்த வார்த்தை வருகிறது, இந்த விடயமாகிறது, இன்னஹாதல் அம்ர, இந்த விடயம், விடயம் என்றால் இந்த ஆட்சி 12 கலீஃபாக்கள் ஆட்சி செய்யும் வரை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். 12 கலீஃபாக்கள் வருவார்கள், எல்லோரும் குறைஷியை சேர்ந்தவர்கள். இந்த 12 கலீஃபா என்ற ஹதீஸி மற்றொரு அறிவிப்பில் 12 அமீர்மார்கள் வரும் வரை, எத்தனை? 12 அமீர்மார்கள் என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிக்கிறார். அப்ப கலீஃபா என்று ஒரு இடத்தில் சொல்ற போது அடுத்த இடத்தில் என்ன சொல்வார்கள்? அமீர். அப்ப கலீஃபா என்றால் ஆட்சியாளர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்ப கலீஃபாவுக்கு பாவிக்கப்பட்ட இன்னொரு வார்த்தை அமீர் என்ற வார்த்தை. எல்லாம் சஹீஹான ஹதீஸை வச்சு பேசுறோம். ஆனால் தான் நபியல்லாருக்கு பின்னால் வந்த கலீஃபாக்களுக்கு அமீருல் மூமினீன் உமர் இப்னுல் கத்தாப் சொல்லமா இல்லையா, மூமின்களின் அமீர் என்று சொல்வது. அப்ப கலீஃபாவிற்கு அமீர் என்ற வார்த்தை ரசூலுல்லாஹ் பாவிக்கிறார்கள். இது மாதிரி ஒரு ஆட்சியாளர் ஒருவரை அமீராக்குறார், என்ன தன்னுடைய பிரதிநிதியாக்குறார். பிரதிநிதியாக்கி அனுப்பும் போது ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு பிரதேசத்துக்கு ஒருவரை கவர்னராக ஆக்குவார். அதிகாரத்தில் உள்ள பிரதிநிதி ஆட்சியாளர் அவரை ஆக்குகின்ற போது சொல்வார்கள், இந்த அமீருக்கு கட்டுப்படுங்கள்,
ஒரு ஆட்சியாளர் இஸ்லாமிய ஆட்சியாளரால் நியமிக்கப்பட்டவருக்கும் என்ன வார்த்தை? அமீர் என்ற வார்த்தை. எனவே அவருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லி அனுப்புவார். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் புகாரியிலேயும் பெறுகிறது, சுருக்கமாக வேற கிரந்தங்கள்ல சற்று விரிவாக வருகிறது. ஒரு படைக்கு ஒருவர் அமீராக்கிறார்கள், அப்துல்லா பின் ஹுதாபா ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன். அவருக்கும் இந்த படையில கீழே இருந்தவங்களுக்கு இடையில சில முரண்பாடு வந்துட்டு, அப்ப அவர் கோபம் வந்ததால் என்ன செஞ்சாருண்டா, ரசூலுல்லாஹ் எனக்கு கட்டுப்பட சொன்னார்கள் அல்லவா, அமீருக்கு கட்டுப்பட சொன்னார் தானே, அவர் நபிகளாரால் நியமிக்கப்பட்டவர். எனவே கட்டுப்பட சொன்னதால் இவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு மடுவை தோண்டுங்கள் என்றார், கொள்ளைகளை கொண்டு வந்து சேருங்கள் என்றார், நெருப்பை பற்ற வையுங்கள் என்றார், நெருப்பில் ஒழுங்கு என்றார். அதற்கு அவர் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு நபிகளாரால் நியமிக்கப்பட்ட அமீர் தானே, அவர் கட்டுப்படணும். அப்ப அந்த நேரத்தில் சாபாக்கள் நெருப்பில் விழலை, சுருக்கமாக தான் போறோம் தாண்டி ரசூலுல்லாஹ்ட்ட போய் இதை சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், இன்னமா தாஅத்து ஃபில் மஅரூஃப், வழிபடுவதெல்லாம் நன்மையான காரியத்தில் தான். அவர் ரசூலுல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட அமீர், ஆனால் அவர் நெருப்பில் விழ சொன்னார், நெருப்பில் விழுந்தா தற்கொலையா போய்த்திரும். நபிகளாரால் நியமிக்கப்பட்ட அமீர் அவருக்கும் கட்டுப்படக்கூடாது. பிழைய சொன்னால் லா தாஅத்த லில் மக்லூகி ஃபி மாசியத்தில் காலிகி, படைத்தவனுக்கு மாற்றமான விடயத்தில் படைப்பினங்கள் எதற்கும் வழிபடுவது கிடையாது என்று சொல்லிவிட்டார். ஆக நபிகளாருடைய காலத்தில் அமீர் என்கிறது இந்த இரண்டு அமீர் தான். ஒன்று ஆட்சியாளர், அது ஆட்சியாளரால் நியமிக்கப்படுற அமீர். அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை அதனை ஒட்டி ஒரு விஷயத்தை சொன்னார். தவறாக புரியப்பட்ட வசனங்கள் என்ற அடிப்படையில் நான் முந்தி தொடராக பேசி வந்தேன். அந்த அடிப்படையில் இந்த வசனமும் தவறாக புரியப்பட்டது. என்னவென்றால், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வழிபடுங்கள், ரசூலுக்கு வழிபடுங்கள், உங்களுடைய உலுல் அம்ர்களுக்கும் வழிபடுங்கள். இந்த உலுல் அம்ரன்றவர்கள் யாரு என்றொன்ன என்ன செய்தார்? உலுல் அம்ர், இந்த அல் அம்ரன்ற வார்த்தை இது ஆட்சி அதிகாரத்துக்கு சொல்றது. நான் முந்தைய ஒரு ஹதீஸை சொன்னேன், இந்த விடயமாகிறது 12 கலீஃபாக்கள் குறைஷிகளை சேர்ந்தவர்கள் ஆட்சி செய்யும் வரை இருந்து கொண்டே இருக்கும் என்றார்கள். அங்கே ரசூலுல்லாஹ் அம்ர் என்ற வார்த்தையை தான் பாவிக்கிறார்கள். அதிகாரம், பவரில் உள்ளவர்கள், அந்த அதிகாரிகளுக்கு உலுல் அம்ர் என்பது. ஆனால் இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க சிலர், நம்மளுக்கு ஒருவர் பொறுப்பாயிட்டார் என்றால் அவர் இயக்கத்துக்கு, அவர் இந்த உலுல் அம்ரு என்று விளக்கம் கொடுக்க துவங்கிட்டார்கள். ஆனால் என்ன நடக்கும்? அவர் சொல்லத்தை செஞ்சாகணும். அதுல கூட நான் சொன்ன அந்த ஹதீஸில் என்ன வருது, அந்த சாபி நெருப்பில் உழுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்னார், உங்களுக்கு இடையில முரண்பாடு வந்தால் அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னான் என்பதன் பக்கம் தீர்வை தேடுங்கள். உலுல் அம்ருங்கிறவரை நீங்க கவனிக்க தேவையில்லை. அல்லாஹ் ரசூல் ஃபருத்துஹு இலல்லாஹி வர் ரசூல், உங்களுக்கு இடையில சட்டம் வந்துட்டு ஆட்சியாளர் ஒரு தப்பா சொல்லிட்டாரு, அப்படியா, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட அதிகாரி தப்பா சொல்லிட்டாரு என்றால் யாரை பாருங்கள்? அல்லாஹ் ரசூல் சொன்னதை பாருங்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த அமீர் சொன்னார் என்பதற்காக நீங்க நெருப்பில் விழுந்தால் கியாம நாள் வரை நெருப்பில் இருப்பீர்கள் சொன்னார். அதாவது நரலோகமாயிரும். ஒரு ஆட்சியாளருக்கு கூட அல்லாஹ் ரசூலுக்கு மாத்தமா சொல்லலாது, நபிகளாரால் நியமிக்கப்பட்ட ஆட்சியாளருக்கே சொல்லலாது. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இப்போது இயக்கங்கள் இருக்கிறவர்கள் அவருடைய ஜமாத்துகளை அமீர் என்று வைக்கிறார்கள். இப்படி அமீர் ரசூலுல்லாஹ் காலத்தில் இயக்கங்களாக குரூப்புகளாக இருந்தார்களா என்றால் கிடையாது. முதலாவது அப்படி ஒரு இயக்கம் இருந்து அதுக்கு அமீர் என்று வச்சு அதுக்கு கட்டுப்படுங்கள் என்று யாராவது நபிகளார் வழிகாட்டினார்களா என்றால் கிடையாது. சில ஆதாரமற்ற பலகீனமான ஹதீஸ்களை சொல்வார்கள். ஆதாரமற்ற பலகீனமான ஹதீஸ். அந்த ஹதீஸ்களில் என்ன வருகிறது? 3 பேர் ஒரு திறந்த இடத்தில் பாலைவனத்தில் இருந்தால் ஒருவரை நீங்கள் அமீராக்கி கொள்ளுங்கள். ஒரு 3 பேர் நீங்க பிரயாணம் போறீர்கள், 3 பேரா நீங்க ஒருவரை அமீராக்கி கொள்ளுங்கள் என்று ஹதீஸ் ஒன்றை சொல்வார்கள். இப்படியாக வரக்கூடிய ஹதீஸ்கள் எதுவும் ஆதாரமானதல்ல, பலகீனமான ஹதீஸ்கள். அது சம்பந்தமாக ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஆக இப்ப என்ன செல்ல வாரம் என்றால், இந்த இயக்கங்களுக்கு ஒருவரை அமீராக்குவதற்கு இவர்கள் பிரயோகிக்கக்கூடிய இந்த ஹதீஸ்கள் எல்லாம் இது ஆட்சியோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ், ஆட்சியாளரோடு சம்பந்தப்பட்டது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சொன்னார்கள், இஸ்ரவேல் சமுதாயம், மூசா நபியினுடைய அந்த வழியில் வந்த அந்த சமுதாயம், அவர்களை நபிமார்கள் தான் வழி நடத்தி வந்தார்கள். ஆனால் எனக்கு பின் நபிமார்கள் வரமாட்டார்கள். அப்ப யார் வருவார்கள்? ஹலீஃபாக்கள். ஹலீஃபாக்கள் வருவார்கள். அந்த ஹலீஃபாக்களுக்கு நீங்கள் சத்தியவாக்கு கொடுத்து கட்டுப்படுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்ப கட்டுப்படுவேன் என்று சத்தியவாக்கு கொடுப்பது இஸ்லாமிய ஹலீஃபா. அந்த ஹலீஃபாக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் அமீர். அந்த ஹலீஃபாக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த இன்னொரு பெயர் சுல்தான். இவ்வாறானவர்கள் யாரை அவருடைய காரியஸ்தராக நியமிப்பாரோ,
ஆட்சியினுடைய விடயத்தை நியமிப்பாரோ அவர்களுக்கு குர்ஆன் கூறுகின்ற பெயர் உலுல் அம்ர் அல்லது உலுல் அம்ர் என்ற மாதிரி தான் அவர்களும் அமீர் என்று அழைக்கப்படுவார்கள். ஒவ்வொரு பிராந்தியத்துக்கு ஒருவரை ரசூலுல்லாஹ் நியமித்தார்கள். இதுதான் இருந்ததே தவிர இப்போது முஸ்லிம்கள் பல குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு குழுக்களும் அவர்களுக்கு ஒருவரை அமீராக்குவது அரசியல் கட்சி மாதிரி போயிட்டு அந்த குழுக்களுக்கு ஆள் சேர்ப்பது. அதற்கு இந்த அமீருக்கு கட்டுப்படுங்கள் என்ற ஹதீஸை பாவிப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அமீர் இஸ்லாமிய ஆட்சியாளர் என்ற அமீரை தவிர நாம் கூறுகின்ற இந்த அமீர் என்ற வார்த்தை இயக்கங்களுக்கு போடுகின்ற வார்த்தை அல்ல. அது அதிகாரத்தில் உள்ள ஆட்சி பவர் உள்ள அப்படியான அமீருக்கு தான் அது நபிகளாரால் பாவிக்கப்பட்டதை அன்றி தப்பான முறையில் இன்று நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இதற்கு சம்பந்தமாக விரிவான விளக்கங்கள் நிறைய நான் பேசியிருக்கிறேன். எனவே இந்த பைஅத்து கட்டுப்படுதல் சக்தி வாக்கு கொடுத்தல் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் விரிவான விளக்கங்கள் தேவைப்பட்டவர்கள் அதை இன்ஷா அல்லாஹ் எனது வெப்சைட்லேயும் இருக்கும் அல்லது யூடியூபிலேயும் இருக்கும். அதில் இருந்து தேடி எடுத்து அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.